ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இந்த உலகத்தில் மனுஷர்கள் நமக்கு ஏற்பட்ட சில சம்பவங்களிலே நம்மை விசாரிக்கக்கூடும். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையை நாம் போய் மனுஷனிடத்தில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், மற்ற மனிதர்களுக்கு தெரியாத அநேக பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நாம் விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த விசாரிப்போடு கூட விடுதலையும் கொடுக்கிற தேவன். எந்த பிரச்சனையில் நம்ம அகப்பட்டு அவதிப்படுகிறோமோ அவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவனை தான் நாம் தொழுது கொண்டு வருகிறோம். அவரை தான் நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் மேல் நம்முடைய கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி அவர் மேலே வச்சு விட்டுடணும். எப்படின்னு சொன்னால், அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுமை தாங்கின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கிராமங்கள்லாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது, அது அந்த காலத்தில் ஜனங்கள் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இல்லாத நாட்களில் நடந்து போய் அவர்கள் தலையிலே சுமைகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது இளைப்பாறுவதற்கென்று ஆங்காங்கே சுமை தாங்கிகள், அதாவது கருங்கல்லிலேயே பார்த்தீங்கன்னா 2 கல்லை நட்டு வச்சுட்டு மேலே ஒரு கல்லை குறுக்கில் படுக்க வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி உயரத்தில் இருக்கும். தலை மேலே இருக்கிற பாரத்தை அது மேலே இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு அதற்கப்புறம் மறுபடியும் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போவாங்க. அது சுமை தாங்கி. நம்முடைய தேவன் சுமை தாங்கி மாத்திரமல்ல, சுமையை நீக்குகிற தேவனுமாய் இருக்கிறார். ஆதலால் தான் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டுவிட வேண்டும். மறுபடி நாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அதனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு ஒப்பனையாக ஒரு உதாரணத்தை காண்பிக்க நான் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் அன்னாள். இந்த அன்னாளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இங்கே அன்னாள் என்கிற ஸ்திரீ தேவ சமூகத்திலே வந்து தன்னுடைய விசாரங்களை, தன்னுடைய வேதனைகளெல்லாம் சொன்ன பிற்பாடு அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு என்ன அப்படிப்பட்ட வேதனை என்று நான் பார்க்கும்போது, இந்த அன்னாள் எல்கானா என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனால் அன்னாளோ மலடியாக கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். இது நிமித்தமாக அந்த பெனினாள் அவளை துக்கப்படுத்துவாள். பலவிதமான சூழ்நிலையில் அவளை நிந்தித்து அவமானப்படுத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இப்படி அவள் செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீயாக இந்த அன்னாள் மாறி அவள் எப்பொழுதுமே அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு பலி செலுத்தும்படியாக கடந்து சென்ற பொழுது குடும்பமாக அவர்கள் அங்கே போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவது அவர்களுடைய வழக்கம். அப்படி போயிருந்த நேரத்திலே இந்த அன்னாள் என்ன செய்கிறாள் பாருங்க. தேவ சமூகத்தில் அவள் போய்
மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேர விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி என்கிற அந்த ஆசாரியன் அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எத்தனையோ வருஷங்கள் அவள் மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக, அழுது கொண்டிருந்தவளாக, ஒழுங்காய் புசியாமல் இருந்தவளாக அவள் காணப்பட்டாள். அவளுடைய புருஷன் அவளை பலவிதத்திலே ஆறுதல் படுத்த முயற்சி செய்தும் அவளுக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. ஆனால் சீலோவிலே தேவ சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை ஊற்றி, மனக்லேசமுள்ள அந்த ஸ்திரீ தன்னுடைய மனதில் இருக்கிற விசாரங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றின பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு பெரிய சமாதானம் அவளுக்கு உண்டாகி அவள் போய் புசிக்கிறா. அவள் போய் அதுவரைக்கும் சாப்பிடாதிருந்த அவள் போய் புசித்து போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கப்புறமே அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்ன அர்த்தம்? அவள் தேவ சமூகத்தில் வந்து தான் இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாவற்றையும் இறக்கி வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் துக்கமாக இருக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் இந்த அன்னாளை போல உங்கள் பாரங்களை தேவ சமூகத்திலே ஜபத்தின் மூலமாக, உங்கள் ஜபத்திலே நீங்கள் அவைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே இந்த அன்னாள் ஊற்றினது போல நீங்களும் ஊற்றி ஜபியுங்கள். ஜபித்து விட்டு பின்பு அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் துக்கமுகமாய் இராதபடி நீங்கள் தைரியமுடையவர்களாய், கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டேன், கர்த்தரிடத்திலே என் பாரத்தை இறக்கிவிட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் தைரியமாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்நாளுக்கு செய்தது போலவே உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி காத்துக்கொள்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் மேல் கவலைகளையும் பாரத்தையும் வைத்து விட கர்த்தர் இந்த நாளிலே அன்னாளின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படித்த பாடத்தின்படி நாங்களும் செய்ய இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.